ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி ஒரு அருமையான சேப்பங்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறோம். இது வந்து உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது. வளவளப்பாக இருக்குன்ட்டு நிறைய பேர் இதை அவாய்ட் பண்ணுறோம். நம்ம இது ஒரு வாரத்தில் ஒரு நாளாவதும் செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ கிழங்கு எடுத்து, கொஞ்சம் பெரிய கிழங்காக இருக்கிறதுனால நான் நல்லா ஒரு 3 விசில் எடுத்துருக்கேன். குக்கரில் வச்சு வேக வச்சுருக்கேன். 3 விசில் விட்டு, கொஞ்சம் சின்ன கிழங்கா இருந்தால் ஒரு 2 விசில் விட்டாலே போதும், நல்லா வெந்துடும். இப்போ இதை உரித்து கட் பண்ணி மசாலா போட்டுக்கலாம். நம்ம இப்போ இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக குழம்பு கரைச்சிருக்கு, எல்லாம் கலந்த மசாலா கொஞ்சம், அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு. அவ்வளோதான். இது சிம்பிளான ஒரு வெரைட்டி தான். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம். கிழங்கு மட்டும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கிடணும். ரொம்பவும் வேக வச்சாலும் குழஞ்சிடும். கொஞ்சம் பெரிய கிழங்கா இருந்ததுனால தெரியுது பாருங்கள், நடுவில் வேகாமல் இருக்குது. இதை எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துடலாம். அதனால் கிழங்கு மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கணும். மீடியம் சைஸாக இருந்தால் தான் ஒன்று போல் வேகும். ஒன்று பெருசும் சிறுசுமாக இருந்ததுன்னா கொஞ்சம் வேகாது. ரொம்ப வேக விட்டுட்டாலும் கொலன்னு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் நல்லா பூண்டு, சின்ன வெங்காயம்லாம் போட்டு காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சேப்பங்கிழங்கு வளவளப்பு இருக்கும்னு நினைக்காதீங்க. இது நல்லா பிரட்டியாச்சு. இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு நம்ம அதில் நல்லா ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாகணுன்னா நம்ம இப்படியே இதை போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா மொறுப்பாக பொரித்து எடுத்துக்கிடணும். அடுப்பை மீடியமாக வச்சு. இப்போ வளவளப்பே இருக்காது. டேஸ்ட்டும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சேப்பங்கிழங்கு உங்களுக்கு கருவேப்பிலை பிடிக்குன்னா கூட இப்படி ஒரு கருவேப்பிலை போட்டுருங்க. கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா ஒன்று போல் எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், சேப்பங்கிழங்கு எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வெந்திருக்குன்ட்டு. சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, ரசம் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.